இங்க பாரு, இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க திருடு போறது சர்வசாதாரணமா இருக்கு. நம்ம குழந்தைய நம்ம பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? அம்மா, ரொம்ப அலட்சியமா பதில் சொல்றியே. உடனே என்ன ரூம் கூட்டு போ. நான் பூர்ணியை பார்த்தாகணும். உடனே கூட்டு போ. ஓகே போலாம். அம்மா, எங்கடா போயிட்ட? அப்பா கூடவே இருக்க வேண்டியதானே? உன்னை பார்க்காம அப்பா எவ்வளவு தவிச்சு போயின்னு தெரியுமா? அப்பா, நான் துளசிய பார்த்தேன்ப்பா. என்ன சொல்ற? துளசியை நீ பாத்தியா? ஆமாப்பா, இங்கதான் ஒரு ரூம்ல துளசி தூங்கிக்கிட்டு இருந்தா. நான் கதவு கேப் வழியா பார்த்தேன். ஆனா அங்க இருந்த ஒரு ஆன்ட்டி அது துளசி இல்லைன்னு போய் சொல்றாங்கப்பா. இங்க பாரு பூரணி, போய் சொல்லக்கூடாது. நிஜமா சொல்லு. நீ துளசியை நிஜமா பாத்தியா? காட் ப்ராமிஸ் டாடி, நான் துளசிய பார்த்தேன். நான் துளசிய பார்த்தே தீருவேன்னு சொன்னதுக்கு அந்த வாசல்ல இருந்த ஆன்ட்டி என்ன உள்ள விடவே இல்ல. போன்னு விரட்டி விட்டுட்டாங்க. விரட்டிட்டாங்களா? என்ன வினோத் இது? தேவையில்லாம எதுக்கோ சந்தேகப்படுறீங்க. இந்த விஷயத்துல பூர்ணி எதுக்கு போய் சொல்ல போறா? பூர்ணி, நீ முன்னாடி போய் துளசியை எங்க பார்த்தேன்னு காட்டு. போ. நீ காட்டு. வாங்க, என் பின்னாடி வாங்க. பத்மா, இந்த ரூம் தான்ப்பா. இந்த ரூமா? ஏன் தயங்கி நிக்கிற? போய் கதவை திறப்போ. என்ன சார், நீங்கள் இந்த வார்டுக்கு ஷிஃப்ட் ஆகி வர போகிறீங்களா? இல்ல, அதுல அது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார், பக்காவாக ரெடி பண்ணி தந்துடுறேன். இப்ப இந்த ரூம் காலியா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி இங்க இருந்தது யாரு? அவங்க இப்ப எங்க? ஒரு பொண்ணு மயக்கமாக இருந்தாங்க, நினைவு வந்ததுக்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்களா? அப்பா, மயக்கத்துல இருந்தது நம்ம துளசி தான்ப்பா. நம்ம துளசி தான். கொஞ்சம் அமைதியா இருடா. அப்பா தான் பேசிட்டு இருக்கல. ஏன் சார், அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாது சார், ரிசப்ஷனில் விசாரிச்சுக்குங்களேன். பேஷண்ட் பேர் துர்கா, கூட வந்த லேடி பேர் வனஜா, அட்மிட் பண்ணவர் பேரு மிஸ்டர் வெங்கட் சார். வேற என்ன சார் வேணும்? இல்ல மேடம், எதுக்கு இன்னொரு தடவை ரீசெக் பண்ணி பாருங்க லெட்ஜரை. துர்கான்னு பேர் இருக்கா இல்ல துளசின்னு இருக்கா? ப்ளீஸ் செக் பண்ணுங்க. துர்கா தான் சார். இல்லப்பா, சத்தியமா துளசி தான்ப்பா. இவங்க துர்கான்னு போய் சொல்றாங்க. பூரணி, சும்மா இருமா. யாரையோ பார்த்துட்டு துளசி நினைச்சிட்டு இருக்கிற. ஒன்னு சொல்லி குத்தம்ல, நீ எப்பவும் துளசி ஞாபகமாவே இருக்கிறதுனால யாரை பார்த்தாலும் உனக்கு துளசியாவே தெரியறாங்க. சரி வா. தேங்க்ஸ் சிஸ்டர். பத்மா, ரூமுக்கு போலாம். ஓகேங்க. நான் துளசிய பார்த்தேனே, ஆனா ஏன் எல்லாரும் போய் சொல்றாங்க?
இறங்கி வாமா, வா. இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்காமா? புதுசா தெரியுதா? ஆமா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ம். வாங்க மேடம். நீங்க திரும்பவும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? என்கிட்ட எதுக்காக இந்த மாதிரிலாம் கேக்குறீங்க? என்ன சார், துளசி மேடம் எதுக்காக இப்படி பேசுறாங்க? துளசி? என் பேரு துளசியா? சொல்லுங்க, என் பேரு துளசியா? ஆமாம்மா, உன் பேரு துளசி, இவன் பேரு பிரசன்னா, இவங்க பாரதி. இங்க உங்க கல்யாணத்துக்காக வந்திருக்கோம். நீயும் பிரசன்னாவும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புனீங்க. உங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. அதனால நீ எங்க வீட்டுக்கு வந்துட்ட. சரி, கோயில்ல வச்சு உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தோம். அந்த நேரத்துல தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட்ல நீ உயிர் பழிச்சுக்கிட்ட. ஆனா உனக்கு பழசெல்லாம் சுத்தமா மறந்து போச்சு. ஒரு மாசமா நீ ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்த. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வர. இதுக்கு மேலயும் உன் கழுத்துல தாலி ஏறாம இருந்தா உங்க அம்மாவும் அப்பாவும் உங்களை பிரிச்சிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வச்சு உங்க கல்யாணத்தை நடத்திடலாமா? நீ சரின்னு சொன்னா சரி, இல்லன்னா வேண்டாம். நீ சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு பட்டு புடவை எடுக்கணும், அவனுக்கு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் எடுக்கணும். நீ சிரிக்கிறத நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறப்போ நீங்க சொல்றத நம்பிதானே ஆகணும். ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் என்ன பிரசன்னா, உனக்கு சந்தோஷம் தானே? என்னக்கா இது? இதெல்லாம் சரியா? விடு, இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். ஆ, பாரதி, சொல்லுங்க மேடம். ஆ, நான் சொன்ன கதை உனக்கும் கூட குழப்பமா இருந்துச்சா? ஆமா மேடம். குழப்பமே வேண்டாம், ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நடந்த ஒரு விபத்துல துளசிக்கு தலையில அடிபட்டு பழசையெல்லாம் மொத்தமா மறந்துட்டா. இப்ப அவ எந்த எழுத்தும் எழுதாத புது ஸ்லேட்டா, வெறும் ஸ்லேட்டா இருக்கா. அதான் ரொம்ப தைரியமா நடக்காத ஒரு காதல் கதையை சொல்லி வச்சிருக்கேன். நான் சொன்ன கதை ரொம்ப அழுத்தமா அவ மனசுல பதிஞ்சிருச்சு. இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் அவ நம்ப மாட்டா. அவ தன் பேரை மறந்தவ.
நாம சொல்றது மட்டும்தான் அவ கவனத்துல ஏறணும். ம், பாரதி, நீ இதுக்கு மேல என்ன பண்ணணும் தெரியுமா? சொல்லுங்க மேடம். பிரசன்னா, என்னடா இங்க வந்து நின்னுட்டு இருக்க? எனக்கு பிடிக்கலக்கா. எது பிடிக்கல? துளசிய கல்யாணம் பண்றது பிடிக்கலையா இல்ல இங்க வச்சு கல்யாணம் பண்றது பிடிக்கலையா? துளசியை இந்த நிலைமையில வச்சு கல்யாணம் பண்றது எனக்கு பிடிக்கல. பழசு எல்லாத்தையும் மறந்துருக்காக்கா. இந்த நிலைமையில அவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னா எப்ப? அவளுக்கு பழைய நினைப்பு வந்தா உன்னை கல்யாணம் பண்ணிப்பாளா? சொல்லு. துளசிக்கு மொத்தமா எல்லா நினைப்பும் வந்தா முதல்ல உன் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுவாளா? இங்க பாரு, நான் இப்ப சொன்ன காதல் கதைய இங்க வந்ததுக்கு அப்புறமா ரெடி பண்ணல, கார்ல வரும்போதே ரெடி பண்ணிட்டேன். எப்ப அவ உன் மேல கோவப்படாம உன் கூட கார்ல ஏறினாலோ அப்பவே இந்த காதல் கதையும் கல்யாணம் பண்ணி வைக்கிற யோசனையும் வந்துருச்சு. இங்க பாரு, நான் உன் நல்லதுக்காக என்னவெல்லாம் பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ ஹாஸ்பிட்டல்ல பணத்தை கட்டுறனப்போ நான் கட்டுறேன்னு பணத்தை வாங்கிட்டு போனேனே, ஏன் தெரியுமா? ஏன்? அடிப்பட்ட துளசிய ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணல. அப்ப துளசிங்கிற அவளோட நிஜ பேரையும் பிரசனாங்கிற உன் நிஜ பேரையும் நம்ம வீட்டோட அட்ரஸையும் கொடுத்துருக்க. நான் என்ன பண்ணேன்? அந்த பணத்தை கட்டுறேன்னு போய் கவுண்டர்ல காசு கொடுத்து அத பொய்யான அட்ரஸாவும் பொய்யான பேராவும் மாத்தினேன். ஏன் தெரியுமா? அந்த வக்கீலோட குழந்தை இங்க வந்து பாத்துட்டு போயிட்டா துளசிய. அப்புறம் அவ நேரா போயிட்டு அந்த வக்கீலையும் கூட்டிட்டு வந்து அந்த வக்கீலும் விசாரிப்பான். அப்புறம் நீதான் மாட்டிக்குவ. அதனாலதான் நான் எல்லாத்தையும் அங்க போய் மாத்திட்டு வந்துட்டேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிச்சவ உன் கல்யாண விஷயத்துக்கு எவ்வளவு யோசிப்பேன். இங்க பாரு, துளசி உனக்கு கிடைக்கணும்னு தான் கடவுள் இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இங்க பாரு, அவளுக்கு நினைவு இருந்திருந்தா அவ நம்ம கூட தான் இருந்திருப்பாளா இல்ல இந்த கல்யாணத்துக்கு தான் ஒத்துப்பாளா? கடவுள் நினைச்சிருந்தா இந்த விபத்துல துளசியோட உயிரை எடுத்திருப்பாரு. அதை பண்ணாம எதுக்கு துளசியோட நினைவை மட்டும் எடுக்கணும்? அவ பழச மறக்கணும், அவ உன் மேல இருக்கிற விரோதத்தை மறக்கணும், அவ எல்லாத்தையும் மறந்து அவ உன் கூட சேரணும்னு கடவுள் விரும்பி இருக்காரு. அவர் ஆசைப்பட்டதுதான் ஒரு அக்காவா நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு, நடந்ததை நீ ஒரு விபத்தா நினைக்கலாம், வெளியில கூட சொல்லலாம். ஆனா யாருமே நம்ப மாட்டாங்க. நீ துளசிய கொல்ல பார்க்க முயற்சி பண்ணதாதான் நினைப்பாங்க. திரும்பவும் சொல்றேன், உனக்கும் துளசிக்கும் நடந்த தகராறு ஊரறிஞ்ச ரகசியம். நீ என்னதான் கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணாலும் நீ துளசிய கொல்ல பார்த்ததாதான் நினைப்பாங்க. அதுலயும் அந்த வக்கீல் வேற ரொம்ப மோசமானவர்னு சொல்றேன். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயமா உன்னை கூண்டுல நிக்க வச்சு ஜெயில தள்ளிடுவாரு. உன் கைக்கு விலங்கு வரக்கூடாதுன்னா நீ கட்டுற தாலி துளசியோட கழுத்துல ஏறியே ஆகணும். இங்க பாரு, துளசி மாதிரி பொண்ணுங்க வலுக்கட்டாயமா கட்டப்பட்ட தாலியா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கு மதிப்பும் மரியாதையும் தருவாங்க. இந்த துளசி மாதிரி பொண்ணுங்களாம் கல்லானாலும் கலவா புல்லானாலும் புருஷன் மாடுறவங்க. நீ முதல்ல கூட்டிட்டு போய் தாலியை கட்டு. அதுக்கப்புறம் அவ கோவப்படுவா, இருக்கட்டும். தானா அதுக்கப்புறம் சரியாயிடுவா, எல்லாம் சரியாயிடும். புரிஞ்சுதா? ஆமாண்டா, நான் சொல்றது 100க்கு 100 உண்மை. என்ன எடுத்துக்க, உன் மாமா எவ்வளவு தப்பானவர்னு தெரிஞ்சும் நான் பொறுத்துக்கிட்டு வாழல. துளசியும் என்ன மாதிரிதான்டா.
சரி, வேற எந்த விளக்கமும் வேண்டாம். துளசி பழசு மொத்தத்தையும் மறந்திருக்கா. அவ பேர் கூட அவளுக்கு தெரியல. இந்த சூழ்நிலையில அவ எங்கடா போவா? வக்கீல் வீட்டுக்கு போவாளா, இல்ல செல்வா கிட்ட போவாளா, இல்ல பெத்த தாய் தகப்பனை தேடி போவாளா? சொல்லுடா. எதுவுமே தெரியாதவ எங்க போவா, எப்படி வாழ்வா? இந்த நேரத்துல, இந்த சூழ்நிலையில நீதாண்டா அவளுக்கு எல்லாமுமா இருக்கணும். நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும் இல்ல, துளசி காப்பாத்துறதுக்காகவும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். நான் எது சொன்னாலும் எது பண்ணாலும் அது உன் நல்லதுக்கு தாண்டா. வா, காரை எடு. கல்யாணத்துக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வா. வா பிரசன்னா, வா. ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். நிஜமாவா? சத்தியமா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க முதல் தடவை சாரோட இங்க வந்தப்போ இதே மாதிரி அலங்காரமா வந்தீங்க. நான் இதுக்கு முன்னால அவரோட இங்க வந்திருக்கேனா? ஒரு தடவை 2 தடவை இல்ல மேடம், நீங்க சாரோட 10-15 தடவை வந்திருக்கீங்க. 10-15 தடவையா? ஆனா எனக்கு இந்த இடம் புதுசா பாக்குற மாதிரி இல்ல இருக்கு. நீங்க ஒவ்வொரு தடவையும் வர்றப்போ ஒவ்வொரு கெட்டப்ல வருவீங்க. சார் உங்களுக்கு மேட்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரு. அவரு என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரா? என்ன மேடம் நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சாருக்கு ரொம்ப உயிர். சார் உங்களுக்கு ஒண்ணுன்னா உயிரையே விட்டுடுவாரு.